ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி கறி லீஃப் பவுடரை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் தென் உங்களுடைய ஹேர் க்ரோத், உங்களுடைய ஸ்கின் ஹெல்த் அண்ட் தென் உங்களுடைய சுகருமே கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை அண்ட் தென் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் அல்லது கீ போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாகவே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். வெல்கம் பேக். ஸோ கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கடையிலேருந்து நிறையவே கொஞ்சம் கிடச்சிது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததுங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பவுடரை செய்ய போகிறோம். ஐடியா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் சைடு ஷேடோவில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஆற வச்சு இப்போ காஞ்சி எடுத்துருக்கோங்க. ஸோ நல்லா இப்போ ட்ரை ஆகியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அண்ட் தென் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் ஆயில் கூட தேவை கிடையாது. அண்ட் தென் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா லைட் ப்ரௌனிஷ் ஆகிற அளவு வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு ஸ்பூன் சால்ட்டு. ஸோ இப்போ இதை லைட் ப்ரௌன் ஆகிற அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ரௌனிஷாக ஆன பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுடுங்க. சைட் பை சைடு இப்போ நம்ம ஆறின அந்த கருவேப்பிலையை பேனில் கொட்டிடலாம். ஸோ பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் கூட தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா விட்டமின் A, B, C அண்ட் தென் E ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. மோரோவர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அண்ட் தென் டயபெட்டிஸ் வரக்கூடாது நினைக்கிறவங்களுமே டெய்லி ஒரு பிடி கருவேப்பிலையை நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்ல ஒரு எஃபர்ட்டே நம்மளுக்கு கொடுக்குங்க. பாடிக்கு மோரோவர் ரொம்ப மினிமமாக தேவைப்படுற செலினியம், மெக்னீஷியம் அண்ட் தென் கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பிலையிலேருந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கையில் இந்த மாதிரி உடைச்சி பார்த்திங்கன்னா நல்லா தூள் தூளாக உடஞ்சி போயிடும். ஸோ இது தாங்க அதனுடைய பதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவு கிறிஸ்பியாக இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக உடையுது பாருங்கள். ஸோ இப்போ இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கீழே வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு மகிமை வாய்ந்த ஒரு ஹேர்ப், அதாவது மெடிசினல் ஹேர்பை தான் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் ஓரம் கட்டி வைக்கிறோம். ஸோ இனிமேட்டாவது கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வர உங்களுடைய ஹெல்த் வைஸ் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஸ்கின் க்ளோ அண்ட் தென் ஹேருமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரே ஒரு திருவிலே பார்த்திங்களா எந்த அளவு நைஸாக பவுடர் மாதிரி ஆயிடுச்சுன்னுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பையுமே அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அயன் ரிச் ஹேர்பில் அதுவுமே ப்ளேஸ் ஆகியிருக்குங்க. நம்ம எந்த அளவு ஒரு முருங்கைக்கீரை அண்ட் தென் அரைக்கீரை அதிலலாம் அயனுடைய சத்து இருக்குதோ அதே அளவு சத்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் தட்டில் ஒதுக்கி வைக்கிறோம் பார்த்திங்களா, வெறும் தாளிப்பு தான், அது ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அந்த கருவேப்பிலையில் தாங்க இவ்வளோ விஷயமுமே அடங்கியிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படியாவது டெய்லி நீங்கள் சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் ஒரு நெய் போட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் செய்கிற ஆஸ் யூஷுவல் குழம்பு கிரேவி போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மோரோவர் உங்களுடைய ஹேர் ஃபாலுமே நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஸ்கின்னுமே நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென்
இதை வந்து இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. எந்த அளவு சிம்பிளான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதனுடைய அரோமாவே உங்களை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரே வந்து கொடுக்குங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சு நீங்களுமே வீட்டில் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு லெட்டு போட்டு ஒரு ட்ரை அண்ட் கூலான பிளேஸில் நீங்கள் இதை வச்சுட்டாலே போதுங்க. அது 2 to 3 வீக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தோசையில் மேலே தூவி வந்து சாப்பிடும்போது அந்த தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எம்மியாகவே இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற ஒயிட்டு தோசையில் கொஞ்சம் ஆட் ஆனால் ஹெல்த்தியான நம்மளுடைய கருவேப்பிலை பொடியை மேலே மழைச்சாரல் மாதிரி தூவ விட்டு ஒரு ஸ்பூன் ஆயிலோ அல்லது ஒரு ஸ்பூன் நெய்யோ வந்து போட்டு நீங்கள் சுட்டு சாப்பிடும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ஏன்னா அதனுடைய தோசையோட அரோமாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்குங்க. அதே போல் நம்ம இட்லி தோசைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு என்ன சைட் டிஷ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கும்போது இதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது ஒரு ஸ்பூன் கீ நெய் வந்து ஆட் ஆன் பண்ணி அதை நீங்கள் தொட்டு சாப்பிடும் போதுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டே வந்து கொடுக்குங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மோரோவர் இதை சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் கருவேப்பிலை பொடியை எப்படி சாப்பிடுவீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. பை.